நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இதுவும் மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இதுவும் மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர், ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர், ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இதுவும் மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை அணைத்த வேளையில் அணைத்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை அணைத்த வேளையில் அணைத்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இதுவும் மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். நெருக்கத்தின் வேளையில் என் தேவையின் பிடியினில் வழியில்லை என்று நான் திகைக்கையில், நெருக்கத்தின் வேளையில் என் தேவையின் பிடியினில் வழியில்லை என்று நான் திகைக்கையில், அதிசயமானவர் என் தேவை யாவையும் சந்தித்தீர், நடத்தினீர் என் இயேசுவே. அதிசயமானவர் என் தேவை யாவையும் சந்தித்தீர், நடத்தினீர் என் இயேசுவே. நன்றி செலுத்துவேன்,
நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஆண்டவர் நம்மை நடத்தின விதங்களை நினைத்து பார்ப்போம். அவருக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவ்வளவு மேலான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறாரே. நம்முடைய கண்கள் ஆச்சரியமாய் பார்க்கத்தக்க விதமாய் கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு சம்பவிக்க பண்ணி இருக்கிறாரே. ஆமென். நம்முடைய தேவன் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவருடைய செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், அவருடைய வழிகள் எல்லாம் அற்புதமானவைகள். அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஓ ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஆராதனையில் நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் இந்த ஆராதனை வேளையில் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன் என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திடச் செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திடச் செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி. சிறுமைப்பட்ட
காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே, சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீர், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீர். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே, எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. இரட்சண்ய பாடல்கள் சூழ வைத்தீர், இரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். இரட்சண்ய பாடல்கள் சூழ வைத்தீர், இரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. செய்ய நினைத்தவர் முன் தழைத்திடச் செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திடச் செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. பாடும் என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. இரட்சண்ய பாடல்கள் சூழ வைத்தீர், இரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். இரட்சண்ய பாடல்கள் சூழ வைத்தீர், இரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். ஓ நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி,
நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே, என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீர். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீர். இந்த நாட்களில் நீங்கள் எவைகளை எல்லாம் இழந்து போனீர்களோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருகிறார். எந்த காரியமானாலும் நீங்கள் இழந்து போனவைகளை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருகிறார். ஆமென். ஒன்று கூட விடாமல் சகலத்தையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். இழந்து போன சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். அநேக நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகள் சில காரியங்களை இழந்து போகக்கூடும். இதை எப்படி நான் திரும்ப பெறுவது என்று அங்கலாய்த்த ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது இதுதான். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீர். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை. கரங்கள் உயர்த்தி நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன். எவ்வளவு நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஏமன். எப்பொழுதெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்துகிற, நம்மை திடப்படுத்துகிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் பொய்யுரையாத தெய்வம். உங்களுக்கு சொன்னதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றியே தீருவார். எவ்வளவு சூழ்நிலைகள் எதிராய் வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்கு யாரும் இல்லை. ஒரு பழைய ஒரு பாடல் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. இன்பநாதா, ஆத்துமனேசா,
நேசா ஆத்துமனேசா இன்பநாதா ஆத்துமனேசா 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 அன்பின் கடலே அன்பின் கடலே அன்பினால் என்னை உருவாக்கினீரே அன்பினால் என்னை உருவாக்கினீரே கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை கிருபை தாருமே கிருபாநிதியே 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 கிருபை தாருமே கிருபாநிதியே 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 அன்பின் வடிவே அன்பின் வடிவே ஏழைக்கு இறங்கிடும் ஏசையா ஏழைக்கு இறங்கிடும் ஏசையா கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை தேவனின் சீத்தம் செய்திடச் செய்யும் செய்திடச் செய்யும் செய்திடச் செய்யும் தேவனின் சீத்தம் செய்திடச் செய்யும் செய்திடச் செய்யும் செய்திடச் செய்யும் தியாகமானீரே தியாகமானீரே தேடிட உள்ளம் களித்திடுதே தேடிட உள்ளம் களித்திடுதே கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே நேசர் முகம் காண நேசர் முகம் காண எங்கிடுதே ஆசையின் உள்ளிலே எங்கிடுதே ஆசையின் உள்ளிலே கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை எந்தன் கண்ணீரை போக்கிடும் காலம் போக்கிடும் காலம் போக்கிடும் காலம் எந்தன் கண்ணீரை போக்கிடும் காலம் போக்கிடும் காலம் போக்கிடும் காலம் வேகம் வரும் என்று வேகம் வரும் என்று காத்திருந்து நான் வாடுகிறேன் காத்திருந்து நான் வாடுகிறேன் கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால்
எனக்காரும் இல்லை. உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. யாத்திரை முடிந்து ஏசுராஜனை, 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 யாத்திரை முடிந்து ஏசுராஜனை, ஏசுராஜனை, ஏசுராஜனை மேகத்தில் சந்தித்து, மேகத்தில் சந்தித்து, நித்திய காலமாய் வாழ்ந்திடுவேன். நித்திய காலமாய் வாழ்ந்திடுவேன். கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே. நேசர் முகம் காண, நேசர் முகம் காண ஏங்கிடுதே ஆசையின் உள்ளிலே. ஏங்கிடுதே ஆசை என் உள்ளிலே. நாம் போய் கொண்டிருக்கிற இந்த பாதையில தனிமையாய் தண்டு வலித்து வருத்தப்படுகிற இந்த பாதையில நமக்கு கை கொடுத்து நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர் நம்மோடு உண்டு. வேதத்திலே வாசிக்கிறோம், அந்த சீஷர்கள் கடலிலே படகில் அவர்கள் போய்கொண்டிருந்த போது தண்டு வலிக்கிறதுல அவர்கள் வருத்தப்பட்டார்கள். பெருங்காற்றினாலே அந்த படகு அலைவுபட்டது. எப்படியாவது கரை சேர்ந்து விட வேண்டும் என்று அவர்கள் அங்கே முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். அப்படி கஷ்டத்தோடு இருக்கிறவர்களுக்காக வேதம் சொல்லுகிறது, 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் இயேசு வந்தார். அவர் அந்த படகுல கால் வைத்த உடனே ஆமென், வேதத்தில் வாசிக்கிறோம், அது கரையை பிடித்தது என்று வாசிக்கிறோம். ஆமென். நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகிறதற்கு ஆண்டவர் நமக்கு கை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை கை கொடுத்து அந்த சூழ்நிலைகளிலிருந்து தப்பிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். சொல்லுங்க, கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே. உங்களுடைய சூழ்நிலை அதே போல கஷ்டத்தோடு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தப்பிக்க செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென், தண்டு வலிக்கிறதுனால சிரமப்படுகிற, ஆமென், வருத்தப்படுகிற உங்களை ஆண்டவர் எப்படியாகிலும் கரை சேர்க்க அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு, நீங்கள் அந்த சூழ்நிலையிலிருந்து அதிலிருந்து நீங்கள் தாண்டி செல்லுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கை கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? ஊற்றிடுமே உம்முடைய வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, வல்லமை வல்லமை தாருமே என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அண்ணல் கொண்டு உமக்காக எழும்பிட, வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அண்ணல் கொண்டு உமக்காக எழும்பிட, பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே, பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே, அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே, ஓ அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியே ஊற்ற வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியே ஊற்ற வேண்டுமே, நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே, ஓ நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே, ஓ ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே, அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே, அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே, ஓ அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, வல்லமை வல்லமை தாருமே
தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அண்ணல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை ஓ அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அண்ணல் கொண்டு உமக்காக எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் முற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியே உற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஓ நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஓ அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அண்ணல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அண்ணல் கொண்டு உமக்காக எழும்பிட பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஓ அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே ஊற்றிடுமே. உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அண்ணல் கொண்டு உமக்காக எழும்பிட ஓ வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அண்ணல் கொண்டு உமக்காக எழும்பிட சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே.
சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் 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 சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. ஓ சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. ஓ நீச்சலாலும் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திரு பாடும் நீச்சலாலும் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஓ நீச்சலாலும் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஓ நீச்சலாலும் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. ஓ பாரஹாந்தரே லிகனதீரமான சந்தரபஹந்தலரப கடாதியா லீரபரமான சந்தரப கபரஹந்தலபரா. வல்லமை வல்லமை வல்லமை, ஹல்லேலூயா. அவருடைய அன்பின் பிரசன்னத்திற்குள்ளாய், அவருடைய மகிமையின் பிரசன்னத்திற்குள்ளாய், ஆமென், உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் இப்பொழுதே நனைக்கப்படுகிறது. அதில் கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உங்களை விட்டு கலன்று போகிறது. ஹல்லேலூயா. அந்தகார சங்கிலிகள் in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உடை தெரியப்படுகிறது. ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலன் ரஹதுடபஹா ரிகெட்டெலே பகதிரனமா இபகபரஹந்தலபரோஸ் அல்பருமஹந்தகடா. கணுக்கால் அல்ல, முழங்கால் அளவு அல்ல. ஆமென். நீச்சலாலம் 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 லிகதலபகதெரே இபகபரு ரஹந்துலபகனலபகதிரலா. எல்லா சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினாலே தகர்த்தெறியப்படுவதாக. In the mighty name of Jesus, in the mighty name of Jesus, in the mighty name of Jesus. Leketele parasa ikabaru makatalabarahanda. Amen. Hallelujah. உயர எழும்ப கூடாதபடி இருக்கிற எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உங்களை விட்டு மாறுகிறது. ரபகஷெகெடெலே பகவரா இபகதெரேலே மனஷபரஹா அல்கடு சமந்தஹா இபரஹந்தலபரபகதிரலபரா. Father, we bless your name. Oh, we worship your name. Hallelujah. நீச்சலாலும் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஓ நீச்சலாலும் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. லிபகதெரேலே மக்கடபோ ஷலந்தலாரா ஏகாடமா சப்தரபோ ரஹந்தலபோ ரஷேகேரபா உடபகதெரேலே பரஹந்தரபா
லேமா கபரஹாந்தரோஸ் அல்பகோட பஹாந்தரபா. சில நிமிடங்கள் வாய்களை திறந்த அந்நிய பாஷைகள்ல ஆமென் அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகள் வாய்கள் திறந்து பேசுங்க. லேகேடே மகாந்தாயா ஹிபா கரோஸ் அல்பரோஸ் இகமாண்டா கராஸ் ஏகே நேமா கதீரா பஹாந்தா லபோடாஸ் இபா கபரபா கதூடா மஹாந்தா லரபகதே லேமா கபரஹா சிகேதேலே பராக் அல் கடோசி டமாண்டா ரபகனாதி கேதேரே லேபா கபரபா. Thank you அப்பா. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களை கட்டி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த காரியங்கள் மேல ஆமென் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். ஹல்லேலூயா ஆமென். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அபிஷேகத்தினால நுகங்கள் முறிக்கப்படும். பாரமான நுகங்களினால நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படும். ஹல்லேலூயா. சத்ருவானவன் மேற்கொள்ள முடியாத ஒரு தளம், ஒரு இடம் எது என்று சொன்னால், தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தினாலே நிரம்பின அந்த நேரமும் அந்த இடமும் தான். கர்த்தருடைய ஆக்கினி அங்கே இருக்கும். உங்களை சுற்றி கர்த்தருடைய ஆக்கினி இருக்கும். சத்ருவானவன் தொட முடியாத ரீதியிலே ஆண்டவர் உங்களை ஆக்கினியினாலே அவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம். அவர் பேசாத ஒரு கல்லோ மண்ணோ அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். ஆமென். சேர்ந்து பாடி அவரை ஆராதிப்போமா? ஆமென். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே இயேசுவே
இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே பேசும் தெய்வம் நீர் பேசும் தெய்வம் நீர் பேசாத கள்ளோ மரமோ நீரல்ல பேசும் தெய்வம் நீர் பேசாத கள்ளோ மரமோ நீரல்ல பேசும் தெய்வம் நீர் என்னை அழைத்தவர் நீர் என்றும் நடத்திடுவீர் என்னை அழைத்தவர் நீர் என்றும் நடத்திடுவீர் என்மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீர் என்மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீர் இயேசுவே 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 எனக்காய் வருபவர் நீர் என் கண்ணீர் துடைப்பவர் நீர் எனக்காய் வருபவர் நீர் என் கண்ணீர் துடைப்பவர் நீர் எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடிருப்பவர் நீர் எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடிருப்பவர் நீர் இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீ பேசாத கள்ளோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீ பேசாத கள்ளோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீ பேசும் தெய்வம் நீ. நம்முடைய ஆண்டவர் நாம் பேசினால் பிரதியுத்தரம் சொல்லுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். நம்ம எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அவரிடத்தில் சொல்லுகிறோமோ அந்த காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார், பிரதியுத்தரம் தருகிறார். நீதிமொழிகள் எப்படி வாசிக்கிறோம், மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனதின் யோசனைகளுக்கு கூட பிரதியுத்தரம் சொல்லுகிற, உத்தரவு சொல்லுகிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆமென் கிரியை செய்கிறவர், பதிலளிக்கிறவர் என்பதாய் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நினைவுக்கு கூட பதில் தருகிற ஒரு தேவனாயிருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளுக்கு பதில் சொல்லுகிற, நாம் கஷ்டப்படும் போது நம்மை கவனிக்கிற
நாம் கண்ணீர் விடும்போது நம்மோடு சேர்ந்து கண்ணீர் விடுகிற ஒரு இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு அசைவாடுகிற விதங்களுக்காக உமக்கு நன்றி. எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற அந்த விதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதையும் தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 148வது சங்கீதம். நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 148வது சங்கீதம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் நடுவில் நடந்த ஒரு சம்பாஷணையை குறித்தும், அந்த சீஷர்களை எவ்விதமாய் விசுவாசத்தில் ஆண்டவர் பழக்குவித்தார் என்பதை குறித்தும், அவர்கள் கரையை சேர முடியாமல் தத்தளித்த ஒரு சமயத்திலே எவ்விதமாய் ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை கரை சேர்த்தார் என்பதை பற்றியும் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை பத்திரமாய் கரை சேர்க்கிறவராயிருக்கிறார். ஆமென். வியாதியின் பாதைகளாகட்டும், ஏதாகிலும் ஒன்றுக்காக காத்திருக்கிற ஒரு சூழ்நிலைகளாகட்டும், வேலை வாய்ப்புக்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆமென். நீங்கள் எந்த பாதையில் போய்கொண்டிருந்தாலும் அந்த பாதையிலே உங்களை கரை சேர்க்கிற ஒரு ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். உங்களுடைய பிரச்சனையினுடைய தீவிரம் எவ்வளவு அதிகமாயிருந்தாலும் அதற்கு நடுவிலே உங்களிடமாய் வந்து, உங்கள் பக்கத்தில் வந்து, ஆமென், தத்தளித்து கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற, முயற்சி செய்து கொண்டிருக்கிற, உங்களுக்காக கிரியை செய்து உங்களை கரை சேர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவராயிருக்கிறார். அதனால் தான் இந்த நாளிலே உங்களை பத்திரமாய் கரை சேர்ப்பார் என்கிற தலைப்பில் நின்று தேவனுடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம், 3 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் தான் 5000 பேரை இயேசு கிறிஸ்து போஷித்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து சீஷர்களை தனியாக, சீஷர்கள் மட்டும் படகிலே பெத்சாயிதா என்கிறதான அந்த ஊருக்கு எதிரே இருக்கிற
கப்பர்நகூமுக்கு போகும்படி ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த சம்பவம் 3 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் இன்றைக்கு நம்மை வழி நடத்துகிறபடி நாம் இந்த காரியங்களை தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 48வது வசனத்தில் இருந்து 51வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். Gospel according to Mark chapter 6 verses 48 to 51 வாசிக்கலாம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, இந்த வசனத்திற்கு பின்பாக இருக்கிற இந்த சூழலை நான் சற்று விவரிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்து வந்த நாட்களிலே எங்கே போனாலும் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரோடு வருகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த சுவிசேஷ புஸ்தகத்திலே இந்த அதிகாரத்தை சுற்றி நாம் வாசிக்கும் போது ஒரு இடத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு போஜனம் செய்யக்கூட நேரம் இல்லாத அளவிற்கு ஜனங்கள் எங்கு சென்றாலும் இயேசுவை பின்தொடர்கிறவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த இயேசுவிற்கு பின்பாக போனால் நம்முடைய சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த கிருபையுள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்கிற நம்பிக்கையிலே, என்கிற விசுவாசத்திலே, நோய்கள் மாறும் என்கிற எதிர்பார்ப்போடு இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் ஜனங்கள் அவரை பின்தொடர்கிறது ஒரு வழக்கமாயிருந்தது. அப்படி பெத்சாயிதா பட்டணத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திற்கு போகும்போது ஜனங்கள் அவருக்கு பின்பாக வந்துவிட்டார்கள். திரளான அந்த ஜனங்களை பார்த்தபோது இயேசு மனதுருகி, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் போதகம் பண்ண தொடங்கினார், பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு அந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடித்த அந்த வேளையிலே அது ஒரு சாயங்காலமான ஒரு நேரமாயிருந்தது. அப்பொழுது ஆண்டவர் பிலிப்புவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து பிலிப்புவை பார்த்து இந்த கேள்வியை கேட்டதும் அவனுடைய பதிலை குறித்தும் இப்பொழுது நாம் வாசித்தோம். பிலிப்புவை பார்த்து இந்த கேள்வி கேட்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்று சொன்னால், பிலிப்பு அந்த பெத்சாயிதா பட்டணத்தான், பிலிப்பு அந்த பெத்சாயிதாவை சார்ந்தவன் என்பதினாலே இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் குறிப்பாக இந்த கேள்வியை கேட்டார். கேள்வி என்ன? இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம், எங்கே அப்பங்களை இவர்களுக்காக வாங்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அங்கு இருந்த ஜனங்கள் ஏதோ 100-200 ஜனங்கள் அல்ல, 5000 பேருக்கும் மேலாக ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த கேள்வியை பிலிப்புவினிடத்தில் கேட்டது, அவனை சோதிப்பதற்காக ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டார். நாம் அந்த வசனத்தை வாசித்தோம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே ஆண்டவர் சிலரை அனுப்பி கேள்விகள் கேட்பார்.
உங்களுடைய மனநிலை ஆண்டவரை பற்றி எப்படி இருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொள்வதற்காக மாத்திரமல்ல, நீங்களே அறிந்து கொள்ள வேண்டும் என்று சிலரை அனுப்பி ஆண்டவர் உங்களிடத்தில் இப்படி கேள்விகள் கேட்பார். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், நிச்சயமாக அதை செய்வார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சில நேரங்களிலே இப்படி சோதித்து பார்க்கிறது உண்டு. சில மனிதர்கள் வந்து உங்களிடத்தில் கேள்வி கேட்பார்கள், என்ன காரியம் இப்படியா இருக்கிறதே, என்ன செய்ய போகிறாய்? அப்படி கேள்விகளை கேட்கும் போது நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள்னாலே அடிபட்டவர்களாய் நீங்கள் ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சொல்ல வேண்டும், என் ஆண்டவர் எனக்கு நல்லவராய் இருக்கிறார், நான் நம்பி இருக்கிற தெய்வம் என்னுடைய சூழ்நிலைகளை எப்படியும் மாற்றுவார். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே அப்படிப்பட்ட பதிலை நம்மால் சொல்ல முடியாத அளவிற்கு நம்முடைய பிரச்சனைகள் மிகுந்திருக்கும், நம்முடைய பாரங்கள் மிகுந்திருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களிலே நல்ல வார்த்தைகளை நம்மால் சொல்ல முடியாது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. ஆமென். பாரங்களை நம்மால் சுமக்க முடியாத சூழ்நிலையிலே அந்த பாரத்தை கர்த்தர் மேல் நாம் வைத்துவிட வேண்டும். இந்த பிரச்சனைகள் எப்படி முடிய போகிறது என்று எனக்கு தெரியாது, நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் எப்படி நடக்க போகிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் எனக்காக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் உங்களுடைய பதிலாய் இருக்க வேண்டும். அநேகர் வந்து உங்களிடத்தில் கேள்வி கேட்பார்கள், ஏன் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை, ஏன் இந்த பிரச்சனை இன்னும் சரியாகவில்லை? நீங்கள் சொல்ல வேண்டும், நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் எனக்காக ஒரு காரியம் செய்வார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி உங்களுடைய பாரத்தை நீங்கள் அவர் மேல் வைத்து ஒரு பதிலை சொல்ல வேண்டும். ஆண்டவர் தாம் செய்ய போகிறதை நன்றாய் அறிந்தே சில நேரங்களில் இப்படி கேள்வி கேட்கிறதுண்டு. ஆண்டவர் பிலிப்புவை பார்த்து கேட்டார், இவ்வளவு ஜனங்களுக்கும் அவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்கள் எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். பிலிப்பு சொன்ன பதில் என்ன தெரியுமா? 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே அப்படின்னு சொல்றான். பாருங்க, இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா கூட, பிச்சு பிச்சு கொடுத்தா கூட 200 பணத்துக்கு அப்பங்களை கொண்டாலும், அப்பங்களை வாங்கினா கூட அவைகள் என்ன செய்யாது, போதாது என்று சொல்லுகிறான். இந்த இடத்துல நாம் ஒரு காரியத்தை கவனித்து பார்க்க வேண்டும். 200 பணம் என்று பிலிப்பு சொல்லுகிறது எப்படி? அவன் 200 என்று சொல்லுகிறான்? 100ன்னு சொல்லியிருக்கலாம், 300ன்னு சொல்லியிருக்கலாம், 500 சொல்லி இருக்கலாம், 1000 என்று சொல்லி இருக்கலாம். 200 என்று அவன் சொன்னது எப்படி? பாருங்க, இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் அவருடைய சீஷர்கள் அவரோடு போவார்கள். அப்படி சீஷர்கள் அவரோடு போகும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய ஆஸ்திகளினாலே ஊழியம் செய்த ஸ்திரீகள் அநேகம் அந்த நாட்களில் இருந்தார்கள். அவர்களால் இயேசு கிறிஸ்து போகிற இடத்துக்கெல்லாம் போக முடியாது. ஆனால் அவருடைய ஊழியத்திற்கென்று தங்களுடைய பொருட்களினாலே, பணத்தினாலே உதவி செய்கிறவர்கள் இருந்தார்கள். அந்த பணத்தை எல்லாம் வைத்துக் கொள்வதற்கு யூதாஸ் காரியோத் அந்த நாட்களிலே பொறுப்பாய் இருந்தான். வேதத்தில் வாசிக்கிறோம்ல, பணப்பையை அவன் வைத்திருந்தபடியினாலும் அப்படின்னு வாசிக்கிறோம். அவன் தான் ட்ரெஷரர். ஈவன் பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி வைத்திருப்பான். சில நேரங்கள் அந்த பணத்தை வைத்து தரித்திரருக்கு ஏதாகிலும் வாங்கி கொடுக்கும்படி ஆண்டவர் சொல்லுவார். இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது. ஸோ யூதாஸினுடைய கையில் இருக்கிற பணம், அவர்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிற அந்த பணம் எவ்வளவுன்னு சொன்னா 200 பணமா இருந்தது. அந்த 200 பணத்தை வைத்து பிலிப்பு சொல்லுகிறான், 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினா கூட போதாதே அப்படின்னு சொல்லுகிறான். நிறைய நேரங்களில் நம்முடைய கைகளில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து தான் நாம் திட்டம் பண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது நம்முடைய கைகளில் என்ன இருக்கிறது என்பதை வைத்து அல்ல, ஆண்டவருடைய கைகளில் என்ன இருக்கிறது என்பதை வைத்து நாம் மதிப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பிலிப்புவை பாருங்கள், அவர்களுடைய கைகளில் இருந்த அந்த 200 பணத்தை வைத்து, யூதாஸின் கையில் இருக்கிற அந்த 200
பணத்தை வைத்து ஆண்டவருடைய அற்புதத்தை மதிப்பிட பார்க்கிறான். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் வேற. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே உங்களுடைய திட்டம் அல்ல ஆண்டவருடைய திட்டம். நீங்கள் நிர்ணயித்து வைத்திருக்கிறது அல்ல. என்னுடைய கைகளில் வைத்திருக்கிற இந்த சொற்ப பணத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்பது அல்ல. ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் சொல்லும்போது அவரிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை வைத்து யோசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் ஆண்டவர் பிலிப்புவினிடத்தில் அந்த கேள்வி கேட்டார். ஆனா பிலிப்பு சொல்றத பாருங்க, ஒவ்வொருவனுக்கும் அப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு கொடுத்தாலும் அது போதாதே அப்படின்னு சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு கொடுத்தார், ஆனால் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்தார். 12 கூடைகள் ஆமென் அப்ப துணிக்கைகளை அவர்கள் மீந்து எடுத்தார்கள். ஆமென். மீது எடுக்கத்தக்க ரீதியிலே தான் ஆண்டவருடைய அற்புதம் இருந்ததாய் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கரத்தில் இருக்கிறவைகளை வைத்து நீங்கள் மதிப்பிடாதிருங்கள். ஆண்டவருடைய கரத்தில் என்ன இருக்கிறது என்பதை வைத்து அதை மதிப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக காரியங்களை ஆண்டவர் சாத்தியமாக்குவார். உங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்கிறதை உங்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்புவினிடத்திலே ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்ட பின்பதாக உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று ஆண்டவர் கேட்டார். அப்போ ஒரு சிறுவனிடத்திலே 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது என்பதாய் இயேசுவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த அப்பங்களையும் மீன்களையும் கொண்டு வர சொன்னார். அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார். அந்த மீனை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினார். ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கும்படி சொன்னார். ஆமென். ஜனங்கள் எல்லாரும் பந்தியிலே வரிசையாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். 50 பேராக உட்கார்ந்து இருக்கிறார்கள். எல்லா ஜனங்களுக்கும் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீனையும் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சிறுவனிடத்தில் இருந்த 5 அப்பமும் 2 மீனும். அப்போ அந்த சிறுவனுடைய பெற்றோர் என்ன நினச்சி கொடுத்துருப்பாங்க? இந்த பிள்ளையினால 5 அப்பங்களும் 2 மீனும் தான் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும் என்று சொல்லி. உங்களுடைய பிள்ளைகள் எத்தனை தோசை சாப்பிடும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பிள்ளைகள் எத்தனை இட்லி சாப்பிடும்னு உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு இருந்த அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு கொடுத்து விட்ட அந்த உணவை பாருங்க. 5 வாற்கோதுமை அப்பம், பெரிய அளவில் அப்பம் இல்லை, 5 அப்பம் அந்த குழந்தை சாப்பிடுகிற அளவுக்கு, அந்த சிறுவன் சாப்பிடுகிற அளவுக்கு இருந்திருக்கிறது. 2 மீன்களும். அப்போ பெரியவங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 5 சாப்பிட மாட்டாங்க. குறைஞ்சது ஒரு 15 அப்பங்களாவது அவர்கள் என்ன செய்வார்கள்? சாப்பிடுவார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நபர் 15 அப்பங்களை சாப்பிட்டு இருந்தால் ஆமென், அந்த 5000 பேரும் எத்தனை அப்பங்கள் சாப்பிட்டு இருப்பார்கள்? ஏறக்குறைய 75,000 அப்பங்களை சாப்பிட்டிருப்பார்கள். அவர்கள் எத்தனை ஆயிரங்கள் அப்பம் சாப்பிட்டார்கள் என்பது நமக்கு விஷயம் அல்ல. ஆனால் யோசித்து பாருங்கள், இந்த 75,000 அப்பங்கள் எங்கே இருந்து வந்தது என்று யோசித்து பாருங்கள். கையில் வைத்திருந்தது வெறும் 5 அப்பம் 2 மீன். ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு அற்புதத்தை செய்து கொடுத்ததோ 75,000 அப்பங்கள். 75,000 அப்பங்கள் என்று வெறும் ஆண்கள் மட்டும்தான், புருஷர்கள் மட்டும்தான். பெண்கள் இருந்திருப்பார்கள், சிறு பிள்ளைகள் நிறைய இருந்திருப்பார்கள். கண்டிப்பாக 1,00,000க்கும் மேலான அப்பங்களை ஆண்டவர் அன்றைக்கு அற்புதத்தினால் வர வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய அற்புதமான அந்த கரத்தை யோசித்து பாருங்கள். வெறும் 5 அப்பங்களை கொண்டு 75,000 அப்பங்களுக்கும் மேலான அப்பங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எங்கே இருந்து வந்தது? எங்கே இருந்து வந்தது? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்பதை மறந்து போகாதீர்கள். பிலிப்பு சொன்னா 200 பணத்துக்கு அப்பத்தை கொண்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா கூட இவர்களுக்கு போதாது என்று சொன்னான். ஆண்டவருடைய சிந்தை எங்க இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். 5 அப்பம் எங்க இருக்கு? 75,000 அப்பங்கள் எங்கே இருக்கிறது? ஆமென். நம்முடைய சிந்தையும் ஆண்டவருடைய சிந்தையும் என்றைக்கும் ஒன்று அல்ல. ஆமென். நம்முடைய நினைவுகள் வேற, கர்த்தருடைய நினைவுகள் வேற. உங்களுடைய நினைவுகள் வேற, உங்களை படைத்த கர்த்தருடைய நினைவுகள் வேற. ஆமென். நம்முடைய சிந்தைகளை பார்க்கிலும், நம்முடைய வழிகளை பார்க்கிலும்
நம்முடைய யோசனைகளை பார்க்கிலும் நம்மை உண்டாக்கின கர்த்தருடைய யோசனைகள் உயர்ந்ததா இருக்கிறதுன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஆமென். வெறும் 5 அப்பத்தை 75,000 அப்பங்களாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. பல சமயங்களிலும் இந்த அற்புதங்களை நாம் கேட்டுவிட்டு போகும்போது ஏதோ சாதாரணமான ஒன்றாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய செய்கைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய கிரியைகளை எல்லாம் நாம் தியானித்து பேச வேண்டும். ஆமென். ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5,000 பேருக்கு கொடுத்து விட்டு போனார் என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு போகிறதற்கு சமயங்கள் ஆகாது. ஆனால் அதை யோசித்து பாருங்கள். வெறும் 5 அப்பங்களை 75,000 அப்பங்களுக்கு மேலாக மாற்றியது எப்படி? அதுதான் தேவனுடைய செய்கை. ஆமென். அதுதான் தேவனுடைய கிரியையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்றைக்கு பிலிப்பு நம்பி இருக்க மாட்டான். ஆமென். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, ஆமென், அவன் இதுவரை சிந்தித்திராத ஒரு செய்கையை கர்த்தர் அவனுக்காக செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே ஜனங்களுக்கெல்லாம் ஒரே அதிசயம். ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி நம் நடுவிலே வந்துவிட்டார். ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி நமக்காக வந்துவிட்டார். இவரை எப்படியாவது ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் அங்கே பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்த உடனே ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசியானவர் நம்மிடத்தில் வந்துவிட்டார். எப்படியாகிலும் இவரை ராஜாவாக்கிவிட வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு மறுபடியும் விலகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? அப்போ அவ்வப்போது இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி அற்புதங்களை செய்யும் போதெல்லாம் ஜனங்கள் எப்படியாகிலும் இவரை ராஜாவாக்கிவிட வேண்டும் என்ற முயற்சியில் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் ராஜாவாகத்தானே ஆக்கப் போகிறார்கள், நல்ல விஷயம் தானே என்று சொல்லி ராஜாசனத்தை விரும்பி இந்த பூமிக்கு வந்தவர் அல்ல. ஆமென். சிலுவையை விரும்பி இந்த பூமிக்கு வந்தவர் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். அவர் விலகி போனார். நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற எல்லா வாய்ப்புகளும் நமக்கானது அல்ல பிரியமானவர்களே. உங்களுக்காக வைக்கப்படுகிற எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கானவைகள் அல்ல. ஆமென். அது பார்க்கிறதற்கு ரூபகரமாக இருக்கலாம், அது பார்க்கிறதற்கு மேன்மையானது போல காணப்படலாம். உன்னை குறித்த அழைப்பு என்ன, உன்னை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன என்று ஒரு தேவ பிள்ளை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த பதவியை சற்றாகிலும் திரும்பி கூட பார்க்கவில்லை. அவர் இந்த பூமிக்கு சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தது மரிப்பதற்காக, பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக. அவர் இந்த பூமியில் வந்து ஒரு ராஜாவாக வேண்டும் என்று அவர் இந்த பூமிக்கு வரவில்லை. அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து பாருங்கள். அவர் ராஜாதி ராஜா. அர்த்தம், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா நம்முடைய ஆண்டவர். ஆமென். அவர் கர்த்தாதி கர்த்தா. எல்லா தேவர்களை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஆமென். அதை சற்றாகிலும் அவர் விரும்பி கூட பார்க்கவில்லை. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக பல வாய்ப்புகள் வைக்கப்பட்டிருக்கலாம். கவனமாயிருங்கள். ஆமென். அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கானவைகள் அல்ல. அது உங்களுக்கு இன்றைக்கு ஆச்சரியமாய் தோன்றலாம். அதற்கு பின்பாக தேவனுடைய நோக்கமோ தேவனுடைய திட்டமோ சிறிதளவு கூட இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறத கவனித்து பார். நீ போஜன பிரியனா இருந்தால் உன்னுடைய தொண்டையில் என்ன வை? கத்தியை வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? ஆமென். உனக்கு முன்பாக வைக்கப்படுகிற போஜனம் எல்லாம் உனக்கானவைகள் அல்ல. உனக்கு முன்பாக வைக்கப்பட்டது என்பதினாலே, உனக்கு முன்பாக இருக்கிறது என்பதினாலே நீ அதை எடுத்து புசித்து விட வேண்டும் என்கிற அர்த்தம் அல்ல. அது உனக்காக வைக்கப்பட்டது அல்ல. ஆமென். நீ போஜன பிரியனா இருந்தால் எதை பார்த்தாலும் எடுத்து சாப்பிட வேண்டும்,
அதை அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உடையவனாய் இருந்தால் உன் தொண்டையில் கத்தியை வை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா வாய்ப்புகளும் நமக்கானதல்ல. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக வைத்தது தான். அதில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை உங்களுக்கு சுதந்திரிக்கிறதற்கான கிருபையை தருவார். ஆமென். உங்களுடையதை நீங்கள் பற்றிக் கொள்வதற்கு மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த ராஜ பதவியை அவர் தன்னுடைய காதுகளில் கூட போட்டுக் கொள்ளவில்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மறுபடியும் விலகினார். ஹல்லேலூயா. பலமுறை பேசப்பட்டது தான், பலமுறை ஜனங்கள் ஆலோசித்தது தான், எப்படியாகிலும் இவரை ராஜாவாக்க வேண்டும் என்று ஜனங்கள் பலமுறை பேசி இருக்கிறார்கள். ஆனால் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி இந்த பூமிக்கு வந்தவர் அல்ல, தன்னுடைய ராஜ பதவியை விட்டுவிட்டு வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் மலையின் மேல் மறுபடியும் ஏறுகிறார். ஆமென். எதற்காக? இயேசு எங்கெல்லாம் மலையின் மேல் ஏறினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஜெபத்திற்காக மலையின் மேல் ஏறுகிறவராய் இருந்தார். ஆமென். அவர் ஜெபம் பண்ணும்படி, தேவனோடு சஞ்சரிக்கும்படி அவர் மலையின் மேல் ஏறுகிற ஒரு அனுபவம் உடையவராய் இருந்தார். ஜனத்திரள்கள் எங்கே போனாலும் இயேசு கிறிஸ்துவை இப்படி வந்து சூழ்ந்து கொள்ளுகிறதே, நெருக்கி கொள்ளுகிறதே. அப்படி நெருக்கி கொண்டாலும் ஊழியத்தினால் அவர் சிந்தை மாற்றம் அடைகிறவர் அல்ல, அவர் தேவனோடு இருக்கிற உறவில் சரியாய் இருந்தவர். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஊழியங்கள் கூட தேவனை விட்டு பிரிக்கிறதற்கான காரணமாக மாறலாம். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், என்ன சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு மேன்மை வந்தாலும், தேவனோடு இருக்கிற அனுபவத்திலே, அந்த உறவிலே அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை அறிந்து செயல்பட்டார் இயேசு கிறிஸ்து. ரைட். ஆமென். அடுத்ததாக மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44, 45 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44, 45 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்களை படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த அற்புதம் செய்துவிட்டு ஜெபம் பண்ணும்படி அவர் மலைக்கு ஏறுகிறார். ஏறுகிறதற்கு முன்பாக சீஷர்கள், ஆமென், பெத்சாய்தாவுக்கு எதிராக அப்படின்னு சொன்னா அவங்க இருக்கிற இடம் பெத்சாய்தா, அதற்கு எதிராக இருக்கிற ஒரு இடத்திற்கு போகும்படி ஆண்டவர் அவர்களை துரிதப்படுத்துகிறார். எதிராக என்று சொல்லும்போது அந்த கப்பர்நகும், கெனசரேத் போன்ற இடங்கள் எல்லாம் இருக்கிறது, கலிலேயாவின் பகுதிகள். இந்த இரண்டு ஊருக்கும் நடுவிலே ஆமென் கலிலேயா கடல் இருக்கிறது. இந்த கலிலேயா கடலை இவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து இயேசு போக சொன்ன அந்த இடத்திற்கு இடைவெளியிலே ஒரு 10 to 15 கிலோமீட்டர் அளவிற்கு தான் தூரம் இருக்கும். அவ்வளவு தான். அவர்கள் இருக்கிற அந்த படகை அவர்கள் பயன்படுத்தி அந்த இடத்தை அவர்கள் ராத்திரியிலே கடந்து போக வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களை துரிதப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் நம்மை துரிதப்படுத்துகிறது உண்டு. ஆமென். அந்த காரியத்தை உடனடியாக நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எந்தெந்த காரியங்களெல்லாம் நீங்க செய்யணும்னு ஆண்டவர் துரிதப்படுத்துகிறாரோ அந்த காரியங்களை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிக்க ஆண்டவர் உங்களை துரிதப்படுத்தினா தயவு செய்து எப்படியாவது நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஜெபம் பண்ண துவங்குங்கள். ஆமென். ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார், அதை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை துரிதப்படுத்துகிறார். சில காரியங்களை நீங்கள் போய் பேச வேண்டும் என்று ஆண்டவர் துரிதப்படுத்தினால் உடனடியாக அதை செய்யுங்கள். அதற்கு பின்பாக இருக்கிற அந்த காரியத்தை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆமென். இனிமேல் தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இயேசு சொன்ன வார்த்தை நினைவு கூறுங்கள், நான் என்ன செய்கிறேன் என்பது இப்போ உங்களுக்கு புரியாது, இனிமே என்ன செய்யும் புரியும். ஆண்டவர் உங்களை துரிதப்படுத்தும் போது அதற்கேற்ற ரீதியில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சோ இந்த சீஷர்களை ஆண்டவர் அக்கறைக்கு போகும்படி அனுப்பிவிட்டார். அவர் ஜெபம் பண்ணும்படி மலையில் ஏறிவிட்டார். இந்த ஜனங்களை எல்லாம் தங்களுடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். இப்பொழுது சீஷர்கள் கடலிலே பிரயாணமாகிறார்கள். அது ஒரு சாயங்கால நேரம். ஆமென். அந்த நேரத்தில் இந்த சீஷர்கள்
பயணமாகிற வேளையிலே அந்த கடலில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நாம் வேதத்தில் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது, இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். படவில் ஏறி ஆமென் கப்பர்நகூமுக்கு அப்படியே அவர்கள் நேராய் போனார்கள், சரியாய் போனார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது, அதுவும் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஒரு மனுஷன் நமக்கு நினைவுக்கு வருகிறானே, யோனா. ஆமென். நினிவே பட்டணத்திலே போய் அதற்கு எதிராக பிரசங்கிக்க சொன்னார் ஆண்டவர். இந்த மனுஷன் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆமென் அவன் விலகி தர்ஷீஸ் என்கிற பட்டணத்திற்கு போகிறதற்காக கப்பலில் கூலி கொடுத்து அவன் போனானே. ஆமென். ஆண்டவர் போக சொன்ன பாதையில் நேராய் அவன் போகவில்லை. இந்த சீஷர்களை பாருங்க, அவர்கள் நேராய் போனார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நேராய் போனார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு போக சொன்ன வழியாய் நேராய் போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், ஆண்டவர் நம்மை எந்த வழியில் போக சொல்லுகிறாரோ அந்த வழியில் நேராய் செல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோனாவை போல் தவறான வழிகளில் போய் சிக்கி தவிக்கிறது அல்ல, ஆண்டவருடைய வழிகளில் நாம் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இருட்டாய் இருந்தது, இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீஷர்கள் அப்படியே நடு கடல் அவங்க வந்த போது ஆமென் பெருங்காற்று அடித்தது, இந்த கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் நேர் வழியாய் நடந்தாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை கேட்டு நேர் வழியில் நீங்கள் சென்றாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் என்ன செய்யும்? வரும். போராட்டங்கள் வரும், இருளான அனுபவங்கள் வரும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென். அப்பொழுது இருட்டாய் இருந்தது. ஆமென். எங்க போக வேண்டும் என்று தெரியாத அளவிற்கு இருட்டாய் இருந்தது. நேராத்தான் போறாங்க, ஆனாலும் ஒரு இருள் அவர்களுடைய வாழ்க்கையிலே, அந்த சூழ்நிலையிலே நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்கிற இருள் அவர்களுக்குள்ளே வந்தது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி தோன்றுகிறது உண்டு. ஆமென். நேராய் போய் கொண்டிருக்கிறோமா? திசை மாறிவிட்டோமா? எங்கே இருக்கிறோம் என்கிற அந்த அளவிற்கு நமக்கு சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆமென். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் என்று தாவீது சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆவி நமக்குள் தியங்கும் போது எந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் என்று நாமே அறியாத போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாதைகளை நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பாதைகளை அறிந்த ஒரு தேவன் உண்டு. ஆமென். நீங்களாக இந்த பயணத்தை துவங்கவில்லை, இயேசு உங்களை துவங்க சொன்னபடியினாலே, ஆண்டவர் உங்களுக்கு சொன்னபடியினாலே இந்த பாதைக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை கரை சேர்க்க வேண்டியது ஆண்டவருடைய கடமை. ஹல்லேலூயா. ஆமென். அவர் நிச்சயமாக உங்களை கரை சேர்ப்பார். எத்தனை இருள் வந்தாலும் கரை சேர்ப்பார், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கரை சேர்ப்பார். ஹல்லேலூயா. இருட்டாய் இருந்தது. ஆமென். பெருங்காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது. ஆமென். இந்த சீஷர்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். ரெண்டு சுவிசேஷத்தில் இருக்கிற வசனத்தை ஒப்பிட்டு நம்ம தியானிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல அவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தில் பாருங்க, காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால். இவங்களை அனுப்புனது யாரு? ஆண்டவர். இவங்க நேரா போனாங்களா? நேராதான் போனாங்க.
இருள் வந்தது. காற்று அவர்களுக்கு எதிராக இருந்ததா அப்படின்னா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால். ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார் அப்படின்னா, சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு நீங்க நினைக்க கூடாது. ஆமென். சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராய் வரலாம், பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராய் வரலாம், இருளின் அனுபவங்கள் உங்களுக்கு வரலாம். வேத வசனத்திலே அப்படிதான் நடந்திருக்கிறது. சீஷர்களுக்கு அதுதான் நடந்திருக்கிறது. இயேசு ஒரு வார்த்தையை சொன்னா இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் எதிராகத்தான் இருக்கும், மனிதர்கள் எதிராகத்தான் இருப்பார்கள். அதன் நடுவிலும் உங்களை நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. அதன் நடுவிலும் உங்களுக்காக கடலின் மேல நடந்து வருவார். அப்படி ஒரு இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் ஆமென் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காற்று எதிராக இருக்கு, அதனால தண்டு வலிக்கிறதுல அவங்க வருத்தப்படுறாங்க, முடியல. ஹல்லேலூயா. அவங்களால தண்டு வலிக்க முடியல. ஆமென். இது சாதாரண மனிதர்கள் அல்ல, இவங்க கடலின் ஆழம் பார்த்தவர்கள், பல வருஷமாய் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்தவர்கள். இவர்களுக்கு கடலின் ஆழம் என்ன செய்யும் நல்லா தெரியும், எந்த இடத்துல எப்படி பயணம் செய்யணும் தெரியும். இரவு நேரத்தில் மீன் பிடித்து அனுபவப்பட்டவர்கள். பேதுரு சொல்றார்ல, ராம் முழுவதும் நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம் என்று சொல்றார்ல. ஆமென். இரவு நேரத்தில் மீன் பிடித்த அனுபவம் உள்ளவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமென். அப்படி அனுபவசாலிகள் அந்த இடத்துல தத்தளித்து நிற்கிறார்கள். ஒருவேளை இதை கேட்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? தண்டு வலிக்கிறதுல வருத்தப்படுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறீர்களா? உங்களால இதுக்கு மேல முயற்சி பண்ணவே முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஆமென். இந்த வசனத்துல ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் என்ன செய்தார்? கண்டார். போக சொன்னது அவர்தான். போன வழியில இருள் வந்தது, எதிராக காற்று வந்தது, கடல் கொந்தளித்தது, அவர் அதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சீஷர்கள் கஷ்டப்படுறத பார்க்கிறார். அவர்களோட கூட இல்ல, ஆனா அவங்க கஷ்டப்படுறத ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட இல்லாதது போல தோன்றுது இல்ல? ஆமென். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க கஷ்டப்படுறத ஆண்டவர் பார்க்கிறாரு. நிறைய சூழ்நிலையில நான் கஷ்டப்படுறது ஆண்டவருக்கு தெரியுதா அப்படின்னு நீங்க கேட்குறீங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ கஷ்டப்படுறத நான் பார்க்கிறேன், நீ வருத்தப்படுகிறத பார்க்கிறேன். இனிமேல முயற்சியே செய்ய முடியாது, எல்லா முயற்சியும் முடிஞ்சிச்சு நீ சொல்றியே, அதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். உங்களை பார்க்கிற ஒரு ஆண்டவர். ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைத்தால் ஞாபகம் இருக்கிறதா? நீர் என்னை காண்கிற தேவன். அவருடைய பார்வை சாதாரணமானதல்ல, ஒரு மனுஷன் பார்த்து விட்டு போகிறது போல் அல்ல. அவருடைய பார்வையில் மாற்றங்கள் நிகழும். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டார். நீங்க கஷ்டப்படுறத ஆண்டவர் பார்த்துட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் அவர் காணப்பட்டார். ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல நடந்து தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வந்தார். ஆமென். இன்னொரு சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது கரையில் ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறாராம். கரையில் உட்கார்ந்து இருக்கிறார், கரையிலே இருக்கிறார், என்ன செய்றாங்கன்னு பார்க்கிறாரு. ஆமென். இந்த சூழ்நிலையில் எப்படி இவர்கள் இதை கடந்து வருகிறார்கள் என்று ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து சீஷர்களை 2 முறை இந்த மாதிரி கடலுக்குள்ள வைத்து ஆண்டவர் பழக்குவித்தார். 2 முறை. இதற்கு முன்ன ஒரு முறை பழக்குவித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து அவர்களோட கூட தான் இருந்தார். படகின் பின்னியத்திலே அவர் தலையினை வைத்து நித்திரையாயிருந்தார். வாசிக்கிறோமா? அப்படி வாசிக்கும் போது அந்த சம்பவத்தில், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி விசுவாச குறைவில் அலர்னாங்கல்ல, மரணத்துக்காக பயந்தாங்கல்ல, மடிந்து போகிறோம்னு சொன்னாங்கல்ல. இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டி விட்டு இவர்களை பார்த்தும் என்ன சொன்னார்? அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லி இவர்களை திட்டினார் அல்லவா? ஆனா இந்த சம்பவத்தில் பாருங்க,
இவங்க யாருமே பயப்பட்டதாக வேதத்தில் சொல்லவில்லை. இவர்கள் தயங்கினார்கள், கஷ்டப்பட்டார்கள், வருத்தப்பட்டார்கள், அதெல்லாம் உண்மைதான். ஆனா இயேசு கிறிஸ்து இவர்களை எப்படியும் காப்பாற்றுவார் என்கிற அந்த விசுவாசம் இவர்களுக்குள்ள வந்துருச்சு. பாருங்க, முதல்ல அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இல்ல. இப்போ எவ்வளவு எதிரான காற்றடிச்சாலும், எவ்வளவு எதிரான பெருங்காற்று வந்தாலும், எவ்வளவு கடல்கள் கொந்தளித்தாலும் இவர்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து எப்படியும் எங்களை காப்பாற்றுவார். ஆமென். இப்போ நீங்களும் தெரிந்து கொள்ளணும், இந்த பிரச்சனை நடுவில் ஆண்டவர் எப்படியும் என்னை காப்பாற்றுவார், எப்படி எனக்காக வருவார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. 4ஆம் ஜாமத்திலே ஆமென் கடலின் மேல் நடந்த ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. 4ஆம் ஜாமத்தில் அந்த ராத்திரியில யாரும் நடக்க முடியாத அந்த கடலின் மேலே இயேசு கிறிஸ்து நடந்து வந்தார். உங்களுக்காக நடந்து வந்து உங்களை விடுவிப்பார். ஆமென். வருத்தப்படுகிறதை அவர் பார்க்கிறார். இனி முயற்சி செய்ய முடியாதுன்னு சொல்றீங்களா, அதை பார்க்கிறார். ஆமென். அதற்கு நடுவிலையும் நீங்க பொறுமையா இருக்கிறீங்களே, நேரா போறீங்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றணும்னு முயற்சி செய்றீங்களே, அதுக்காக தான் ஆண்டவர் 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து உங்களுக்காய் வருகிறார். எதற்காக? உங்களுக்கு உதவி செய்வதற்காக. எதற்காக? உங்களை காப்பாற்றுவதற்காக. எதற்காக? அவர் மேல் விசுவாசமாய் இருந்த உங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்வதற்காக வருகிறார். ஹல்லேலூயா. வருகிறார். இப்பொழுது ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்கிறார். விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகள் அந்த விசுவாச கண்கள்ல பாருங்க, ஆண்டவர் உங்களுக்காக வருகிறார். இந்த சூழ்நிலைகளின் நடுவே உங்களுக்காய் வருகிறார். இந்த சூறாவளி காற்றுகளின் நடுவே உங்களுக்காய் வருகிறார். ஆமென். அலைகடல் கொந்தளித்து உங்களை அமிழ்த்து போடத்தக்க ரீதியில் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொழுது இயேசு அதே கடலின் மேல் நடந்து அவர் உங்களிடத்திற்கு வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் கடலின் மேல் நடந்தவர். ஆமென். பழைய பாட்டில் வாசிக்கும் போது தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் கடலை பிளந்தார். செங்கடலை பிளந்து அவர்களை ஆண்டவர் நடத்தி சென்றார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது ஆமென், அந்த கடலின் மேலே ஆண்டவர் நடக்கிறார். ஆமென். தம்முடைய சீசனையும் நடக்க வைத்தார். ஹல்லேலூயா. பேதுருவை கடலின் மேல் நடக்க வைத்தார். ஆமென். பிரச்சனைகளுக்காக உங்களுக்காக அந்த பிரச்சனைகளின் நடுவே வழி திறக்கிறதல்ல, அந்த பிரச்சனைகளுக்கு மேலே ஏறி நடக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். முடிவில் வெற்றி பெறுகிற அந்த பிரச்சனை அல்ல, நீங்க தான் வெற்றி பெறுவீங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் கரை சேர்ப்பார். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்த அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல ஆண்டவர் காணப்பட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களை தனியே விடுகிறவர் அல்ல. ஆமென். இவ்வளவு நாட்கள் ஆண்டவர் உங்களை சோதிப்பதற்காக உங்களை தனியே விட்டது உண்மைதான். ஆனால் இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்காக வருகிறார். ஆமென். உங்களை திட்டுவதற்காக அல்ல, கடிந்து கொள்வதற்காக அல்ல, உங்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஆண்டவர் வருகிறார். அநேகருடைய சோதனை காலங்கள் முடிவுக்கு வருகிறது. நான் திரும்ப சொல்லுகிறேன், அநேகருடைய சோதனை காலங்கள் முடிவுக்கு வருகிறது. இப்போ ஆண்டவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற நாட்கள், ஆண்டவர் தாம் யார் என்று உங்களுக்கு வெளிப்படுத்துகிற நாட்கள், ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தார் என்று புறஜாதிகள் போலும் அறிந்து கொள்ளுகிற ஆமென் ஒரு அனுபவத்தை பெறுகிற ஒரு நாட்களுக்குள்ளாக தேவ பிள்ளைகள் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20-21 வசனம். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை
பிடித்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. அவர்களை நோக்கி நான் தான், பயப்படாதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏனென்றால் சீஷர்கள் எல்லாம் ஆவேசம் என்று அலறத் துவங்கினார்கள். கடலின் மேல் நடந்து வருகிற யார் இவர் என்று சொல்லி அவர்கள் அலறத் துவங்கினார்கள். இயேசு சொன்னார், நான் தான், பயப்படாதீங்க என்று சொல்லி அவர்களிடத்தில் வந்தபோது இயேசுவை அந்த படகில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மனதாய் இருந்தார்கள். படகில ஏற்றிக்கொள்ளணும்னு அவர்கள் மனதாய் இருந்தார்கள். அவர் படகில காலை வைத்தார். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த படகு கரையை பிடித்தது. ஹல்லேலூயா. ஆமென். கரையை பிடிக்கும். ஆமென். நீங்கள் போகிற படகு கரையை பிடிக்கும். உங்களுடைய விசுவாசம் கரையை பிடிக்கும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரே, உங்கள் சார்பில் வந்து விட்டாரே. ஆமென். உங்களுக்காக கிரியை செய்ய வந்து விட்டாரே. உங்களுடைய படகு கரையை பிடிக்கும். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் உங்களுடைய படகு கரையை பிடிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். கொந்தளிப்புகளை மாற்றி, இருளின் அனுபவங்களை மாற்றி, ஆமென், கரையை பிடிக்க வைக்க இயேசு கிறிஸ்து உங்களுடைய படகில் காலை வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இனிமேல் உங்களுக்கு கொந்தளிப்புகள் இல்லை. இனிமேல் உங்களுக்கு அலறுதல் இல்லை. இனிமேல் உங்களுக்கு எப்பொழுது இந்த பாதை முடியும் என்கிற அந்த பயம் உங்களுக்கு இல்லை. கொந்தளிப்புகள் இல்லை. இருளின் அனுபவங்கள் இல்லை. ஒளியான இயேசு உங்களுக்காக வந்து விட்டார். உங்களுடைய படகில் காலை வைத்து விட்டார். ஆமென். உங்களுடைய படகில் காலை வைத்து விட்டார். அதனால் உங்களுடைய படகு கரையை பிடிக்கும். உங்களை பத்திரமாய் கரை சேர்க்கிற ஆமென் ஒரு நல்ல ஆண்டவரின் மேல் தான் இத்தனை நாட்களும் நீங்கள் விசுவாசம் வைத்திருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய விசுவாசம் உங்களால் உண்டானதல்ல. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசு என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. முடிக்கிற நேரத்தில் சரியாக வந்தாரா, அவர்களை விடுவித்தாரா என்று பாருங்கள். ஆமென். அவர்களிடத்தில் வந்து அவர்களை விடுவிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருந்தார். ஒருத்தருக்கு கூட ஒரு சேதம் ஏற்படவில்லை. அவர்கள் போன படகுக்கு கூட ஒரு சேதம் ஏற்படவில்லை. கரையை பிடிக்கும்படி ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாட்களிலே ஆமென் உங்களுடைய விசுவாசம் என்கிற இந்த படகு கரையை பிடிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களை பத்திரமாய் கரை சேர்ப்பார். எந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே தொடங்கினாரோ அந்த விசுவாசத்தை உங்களுடைய வாழ்க்கையில முடிப்பார். Yes, hallelujah. Amen. அவர் சொன்ன வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அவருடைய வார்த்தையை நம்பி நேரே பிரயாணம் பண்ணுகிற உங்களை, அவருடைய வார்த்தையை நம்பி நேரே பயணிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். எத்தனை இருள்கள் வந்தாலும், எத்தனை கேள்விகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காய் நிச்சயமாய் கிரியை செய்வார். நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். வார்த்தை என்கிற இந்த ஆதரவு கோலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். வசனம் என்கிற இந்த ஆதரவு கோலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தள்ளாடி கொண்டிருக்கிற அனுபவத்தில் இருக்கிற பலரை ஆண்டவர் இப்பொழுது அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே பிறக்கிறது. ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே வருகிறது. இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. அவருடைய வசனத்தினால் உண்டாகிற வெளிச்சம் உங்களை சந்திக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. பாடல் வேளைகள், ஆராதனை வேளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் நடுவில் நீர் பேசினதற்காக நன்றி. இப்பொழுது உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்துகிறதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த வாரத்தில் தானே தம்முடைய பிள்ளைகள் பார்க்கத்தக்க ரீதியில் தேவன் அவர்களை நீர் ஆண்டவரை ஆச்சரியமான விதமாய் சந்திக்க
இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் மனதில் குருட்டாட்டம் நிறைந்தவர்களாய் இருக்கிற இந்த ஜனங்களை ஆண்டவரே நீர் சந்திக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டவராய் ஆண்டவரே விருப்பம் கொண்டவராய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அணி அணியாக சந்திக்கப்பட போகிற நாட்கள் வெகு தூரம் இல்லை என்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பார்வோனின் பிடியில் இருக்கிற ஆமென் தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு பார்வோனின் பிடியில் இருக்கிற ஆண்டவர் இந்த ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைவார்களாக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படி இந்த ஜனங்கள் வருவதற்கு அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லை பட்டணத்திலே ஆண்டவரே தமிழ் ஜனங்களுக்காக செய்யப்படுகிற இந்த ஊழியத்திற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும் என்று தேவன் எழுப்பி இருக்கிற எல்லா உள்ளங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய கரங்களை ஒரு விசை கூட தேவன் பலப்படுத்துவீராக. அவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சரீரத்தில் அவர்களுக்கு தேவையான சுக பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் இணைந்து இந்த வேலையை செய்வதற்கு தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இந்த ஆராதனையில் இணைந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.